கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அவர்கள் என்னை துன்பப்படுத்தினதுண்டானால் உங்களையும் துன்பப்படுத்துவார்கள். இயேசு தன்னுடைய சீடர்களை பார்த்து, நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை, உங்களை என்னுடைய சிநேகிதர்கள் என்றே சொல்லுகிறேன் என்றார். ஏனென்றால் நீங்கள் என்னை சிநேகிதன் என்று தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஆதலால் நீங்கள் என் பெயரை சொல்லி எவைகளை கேட்பீர்களோ அவைகளை என் அப்பாவாகிய தேவன் உங்களுக்கு கொடுக்கிறார் என்றார். அதனால் நீங்கள் இந்த உலகத்திலே இருக்கிற நாட்களிலே கனி கொடுக்கிற வாழ்வு வாழ வேண்டுமென்றும் அந்த வாழ்விலே நீங்கள் நிலைத்திருக்க வேண்டுமென்றும் உங்களை நான் உருவாக்கி இந்த உலகத்தில் வாழ வைத்திருக்கிறேன். நீங்கள் மனிதர்கள் ஒருவருக்கொருவர் அன்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதற்காகவே இவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு சொன்னேன் என்றார். இந்த உலகத்தில் வாழுகிற மக்கள் உங்களை பகைஞராக நினைத்தால் அது உங்களை பகைக்கிறதுக்கு முன்னாடி என்னை பகைக்கிறது. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கிறபடினால் அது உங்களையும் பகைக்கிறது. நீங்கள் இந்த உலக மக்களைப் போல வாழ்வீர்கள் என்றால் மற்றவர்களும் உங்களை சிநேகிப்பார்கள். நீங்கள் உலகத்துக்குரியவர்கள் அல்லாததினாலே இந்த உலகம் உங்களை பகைக்கத்தான் செய்யும். ஆகவே கவலைப்படாதிருங்கள் என்று இயேசு கூறினார். நான் என் பிதாவுக்கு ஊழியக்காரன், நீங்கள் எனக்கு ஊழியக்காரர்கள். ஆகவே ஊழியக்காரன் தன் எஜமானை விட பெரியவன் அல்ல என்று நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறபடியே இப்பொழுதும் சொல்லுகிறேன். உலகம் என்னை துன்பப்படுத்தினால் அது உங்களையும் துன்பப்படுத்தும். அவர்கள் என் வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்தால் உங்கள் வார்த்தையையும் கேட்டு கண்டிப்பாக கீழ்ப்படிவார்கள். ஆகவே இந்த உலகம் உங்களை துன்பப்படுத்துவதை குறித்து நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதிருங்கள் என்று இயேசு கூறினார். இப்படித்தான் திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து ஒரு குடும்பத்தில் தன்னுடைய மகனை படிக்க வைத்து உருவாக்கி வேலைக்கு அனுப்ப வேண்டும் என்று ஆயத்தமாகும்போது ஆண்டவர் அவனை ஊழியத்திற்கு அழைத்தபடியினாலே வட இந்தியாவில் ஒரு மிஷினரியாக அவனை அபிஷேகம் பண்ணி அனுப்பினர். அவனும் ஆண்டவர் சொன்னபடி என்னை அழைத்த தேவனுக்கு நான் ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லி சந்தோஷமாக சென்று விட்டார். உத்தரப்பிரதேசத்துக்கு ஊழியம் செய்ய சென்றான். அவர்கள் மொழியை கஷ்டப்பட்டு கற்றுக்கொண்டான். அதன் பின்பு சரியானபடி ஊழியம் செய்யும் இடத்துக்கு சென்றான். அங்கே ஊழியம் நன்றாக நடந்தது. ஒவ்வொரு நாளும் பல மைல்கள் நடந்தே ஊழியம் செல்ல வேண்டும். அப்படி அவன் சென்று அவன் ஊழியம் செய்தான். மலை பிரதேசங்களாக இருக்கிறபடினாலே சைக்கிளில் செல்ல வேண்டும். மலை பிரதேசத்திலே சைக்கிளில் செல்ல கஷ்டம். ஆகவே கஷ்டத்தின் மத்தியிலும் அர்ப்பணிப்போடு சந்தோஷமாக அவன் ஊழியம் செய்து வந்தான். ஒரு நாள் அவ்வாறு ஊழியம் செய்துவிட்டு வரும்போது கிட்டத்தட்ட 10 பேர் அவனை சுற்றி வளைந்து கொண்டார்கள். நீ இந்த இடத்தை விட்டு போய்விடு, இங்கே இருந்து கொண்டு எங்களுடைய மக்களுடைய மனதை மாற்றாதே என்று சொன்னார்கள். இயேசு வேண்டாம் என்று சொல்லு என்றார்கள். அந்த ஊழியக்காரர் இயேசு வேண்டும் என்றார். உடனே அவரை அடித்து துன்பப்படுத்தி விட்டு சென்று விட்டார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு நாம் எந்த நிலைமையில் இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம். இந்த பாடுகள் வந்தால் நாம் என்ன பதில் சொல்லுவோம் என்பதையும் சிந்தித்து பார்ப்போம். இயேசு சொல்லியபடி உலகம் உங்களை துன்பப்படுத்துகிறது போல உங்களை என்னையும் துன்பப்படுத்தும். ஆகவே நாம் பயப்படக்கூடாது என்பதை கற்றுக்கொள்கிறோம். பெரியவர்களாகிய எஜமான்களுக்கே அந்த பாடு, அந்த துன்பம் என்றால் நம்மை இந்த உலகம் விடுமா என்ன? ஆகவே இயேசுவின் பிள்ளைகளாக வாழ்வோருக்கு இம்மையில் அநேக துன்பத்தோடு தான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உண்டு என்பதாக நாம் கற்றுக்கொள்கிறோம். ஆகவே பாடுகள் துன்பங்களுக்கு ஊடே நாம் நம்முடைய ஆண்டவரை பிடித்து கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இப்போதும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த உலகத்தில் வாழும் காலத்தில் துன்பங்களின் வழியாய் உம்மை பற்றி கொள்ள அருள் புரியும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.